அண்ணா வணக்கம். இப்போ நம்ம சாணப்பாசி கரைசல் 1 லிட்டரை வச்சு நம்ம எப்படி என்னென்ன இடுபொருள் தயாரிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த 1 லிட்டரை 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணுறோம். இது மாதிரி 200 லிட்டர் பேரில் எடுத்துக்கங்க. தண்ணி இவ்வளோ ஊற்றிக்குங்க. 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுக்குங்க. 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா, சாணி பாசி கரைசல், அதை வந்து ஒரே 1 லிட்டர் மட்டும் நம்ம இப்போ உள்ளே ஊற்றுறோம். ஊற்றிட்டு குச்சி எடுத்து இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்றோம். கலக்கி விட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்தில் நமக்கு தயாராகிடும். நல்லா வெயில் அடித்தா 1 வாரம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு மோடம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாகும், ஒரு 10 நாள் ஆகும். இதை வந்து நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டோன்னா இது நல்லா ரெடி ஆயிடும். ரெடி ஆன உடனே இதை பூராமே நமக்கு பயன்படுத்தக்கூடிய திரவமாக மாறிடும். அதாவது இது கலக்கூட நுரை வரும். நம்ம இப்போ இதை வந்து அடுத்தது மென்மேலும் பெருக்கிக்கிட்டே போகலாம். இதை வச்சு அனைத்து விதமான இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மீனமில ஏழை நாளையில் தயாரிக்கலாம். அடுத்தது புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கலாம், நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். அதை பற்றி நம்ம இப்போ எல்லாமே விளக்கமாக பார்ப்போம். அதாவது நம்ம நாட்டு மாடே இல்லை, நம்மளால் இயற்கை விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இந்த சாணிப்பாசி கரைசலை கண்டுபிடிச்சோம். இந்த 1 லிட்டரை வச்சு நம்ம நாட்டு மாடு இருந்தால் என்னென்ன செய்யறோமோ அனைத்தையுமே இதில் நாட்டு மாடு இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம். அது நாட்டு மாட்டில் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியெல்லாம் விட்டால் ட்ரிப்பில் அடைக்குது. ஆனால் இப்போ இது வந்து நமக்கு அடைக்காது. நாட்டு மாடு இருக்கிறீங்க நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இல்லாதவங்க நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பில் கொடுத்தாலும் அடைக்காது. இதை நம்ம மண்ணில் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மண் வந்து பொதுன்னு ஆகும், வேரோட்டம் நல்லா போகும், வேர்லேயே ஒளிச்சே இருக்க பண்ணு, இப்போ எல்லா வேலையும் இது செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம கலக்கி விட்றோம். கலக்கூட இந்த மாதிரி தான் நுர வரும். நம்ம ஏன் இந்த வீடியோவை போடுறோம்னா உங்களுக்கு புரிதலுக்காகத்தான். நம்ம ஒவ்வொரு தடவும் போய் காசு கொடுத்து உரத்தை வாங்கி வேஸ்ட்டு பண்ணுறோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா சர்ன்னு சத்தம் கேட்கும். இதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அடுத்தது வந்து இப்போ இதை நம்ம என்னவா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீனமிலமாக பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த மீனமிலம் வந்து 7 நாளையில் தயார் பண்ணுற அளவுக்கு 10வது நாள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். 7 நாளையில் தயாராகிடும். இதுக்கு வந்து தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 200 லிட்டர் பேரல் ஒன்று தேவைங்க. நான் வந்து ஏன் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா நான் பில்லுக்கரணைக்கே ஓரமாக இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வாய்க்கால் பாசனா மீதி உள்ளே பூராமே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ட்ரிப்பு தான். இப்போ இந்த மாதிரி இந்த மீனை உள்ளே கொட்டி விட்டு நம்ம சாணிப்பாசி கரைசலை உள்ளே கொட்டி விட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை உள்ளே கொட்டி கலக்கி விட்டோம்னா நல்லா நொதிச்சு போயிடும். ஆனால் காலை மாலை கண்டிப்பாக கலக்கி விடணும். கலக்கி விட்டோம்னா அப்படியே நிறையா வரும். நமக்கு சாணிப்பாசி கரைசல் எப்படி தயாராச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டு 1 நாள் தான் முடிஞ்சிருக்குது. 1 நாள் முடிஞ்சதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு பொங்கி வரும். இதை வந்து கொஞ்சம் கீழே தண்ணி கம்மியாக வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம மீன் கழுவி வந்து இதில் போகிறோம். அந்த போடக்கூடிய மீன் கழுவி வந்து நல்லா உப்பி பொங்கி கொலன்னு ஆகி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலவு 4ல் 1 பங்கு தான். அந்த மீனமிலம் போட்டால் நமக்கு 400 ரூபா செலவாகுதுன்னா இந்த மீனமிலம் போட்டால் 100 ரூபா தான் செலவாகும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லிட்டர் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 200 லிட்டர் கிடைக்கும். நம்ம இந்த 200 லிட்டரையும் வந்து பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுத்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மீன். இந்த மீனைவே வந்து 24 மணி நேரத்தில் மக்க வச்சிடும். அதுக்காகத்தான் நம்ம உங்களுக்கு தெளிவாக போடுறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல். இது பார்த்திங்கன்னா இப்போ அனைத்து விதமான புண்ணாக்கையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த புண்ணாக்கை எடுத்து 200 லிட்டர் பேக்கில் தான் நமக்கு என்னென்ன புண்ணாக்கு கிடைக்குதோ அனைத்து விதமான புண்ணாக்கு, வேப்பங்கொட்டை, கடலை புண்ணாக்கு, கொட்டைமுத்து, எள், தேங்காய் புண்ணாக்கு, இன்னும் சொல்ல போனோம்னா நமக்கு இழுப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய புண்ணாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சு அதை கொஞ்சம் கலந்துக்கிட்ட, தேவைப்படுறீங்க கலந்துக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. இதை வந்து இந்த மாதிரி 200 லிட்டர் பேரில் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு தண்ணி வந்து ஒரு 3/4 பேரில் மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா 3/4 பேரில் எடுத்தோம்னா இப்போ நம்ம இந்த கொட்டக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மேலே வரும், இதுவும் பொங்கி வெளியில் வரும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருங்க. கேப் விட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே கொட்டுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்துலேயே ரெடி ஆகிடும். 10 நாளைக்கு மேலே வச்சுருந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இதனுடைய மதிப்பு கூட்டல் அதிகமாகும். இப்போ நம்ம போடுறது ஒரு 10 கிலோ புண்ணாக்குனா 20 கிலோ புண்ணாக்கு போட்டால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதை விட நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதை போட்டு நல்லா காலை மாலை கலக்கி விடுங்க.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை போடணும். நம்ம அந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ரொம்ப நல்ல பழம் போடணுங்கிறது இல்லை. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ வாழைப்பழம் வந்து உங்களுக்கு கரைஞ்சி போய் இருக்குது. இங்கே பாருங்கள் பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் எவ்வளோ அது வேஸ்ட்டானது. அந்த மாதிரி போட்டு கலக்கி விட்டுட்டோம்னா கலக்கி விட்டுருங்க நல்லா. இப்போ பாருங்கள் அடுத்த நாள் முதல் நாளையிலேயே நமக்கு இந்த மாதிரி நுரை கட்டி வந்தது. வரும்போது பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ, மாம்பழம் பழுத்து போனால் எவ்வளோ வாசனை வரும், அந்த மாதிரி இந்த வாசனை வரும். இந்த வாசனை வரும்போது இதை எடுத்து நம்ம நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட ஒரு வாரம் கலக்கி விட்டுடலாம். 7 to 10 நாள் ஆயிடுச்சுன்னா நல்ல வாசனை வரும். வரும்போது நம்ம இதை அப்படியே செடிக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நம்ம எல்லா பேர்லேயும் இதை தான் போட்டு வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு, மல்லிகைப்பூ செடிக்கு, ரோஸுக்கு, சம்மைக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதை தான் கொடுப்போம். இதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது இதில் என்பிகே கிடச்சிக்கு, நமக்கு என்பிகேவும் கிடச்சிக்கு, நுண்ணூட்டமும் கிடச்சிக்கு. இப்போ வந்து இதை வந்து ஏன்னா ட்ரிப்பில் விட முடியாது, நம்ம நிறையா கசடான பொருளாக போட்டிருக்கோம். அதனால் நான் ஆளுங்க டெய்லி நமக்கு பூ பறிக்க வருவாங்க. பூ பறிச்சுட்டு மீதி டைமு களை வெட்டுவாங்க. களை வெட்டும் போது காட்டுக்குள்ளே ஊற்றி விட்டுருவோம். இந்த மாதிரியான அனைத்து விதமான நுண்ணூட்டமும் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இலைதழைகளை வச்சு நம்ம நுண்ணூட்டம் தயாரிச்சுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ மத்தியான வெயிலில் நம்ம ஊற்றுற இந்த நுண்ணூட்டத்தை. இது வந்து எவ்வளோ நுண்ணுயிரி பெருக்கி அந்த சாணிப்பாசி கரைசல் 1 லிட்டரை இவ்வளோ வேலையும் நமக்கு செஞ்சு கொடுக்குது. இதை விட இன்னும் நிறையா செய்யும். நம்ம அதை வந்து மீண்டும் மீண்டும் வர்ற வீடியோவில் நம்ம அனைத்து விதமான நுண்ணுயிரி பெருக்கத்தை பற்றியும் நம்ம தெளிவாக பார்ப்போம்.